Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் vlog தான் நம்ம பார்க்க போறோங்க. நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோ வந்து எக்ஸிபிஷன் vlog வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோவும் கடைசி வரலும் பாருங்க. வாங்க எக்ஸிபிஷன் வந்து எந்த பிளேஸ்ல இருக்குது, அங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Friends, இப்போ நாங்க எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா டெக்ஸ் வேலி தான் நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. ஆமாங்க, டெக்ஸ் வேலி தான் எக்ஸிபிஷன் வந்து போட்டுருக்காங்க. அவதார் எக்ஸிபிஷன் சம்மர் ஸ்பெஷலா போட்டுருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா டைமிங் வந்து 5 to 10 வரலும் வந்து ஈவினிங் தான் போட்டுருக்காங்க எக்ஸிபிஷன். சோ அதனால நாங்க 7:30 பக்கமா வந்து நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். சோ லாஸ்ட் டைம் வந்து டெக்ஸ் வேலில வந்து தாஜ்மஹால் எக்ஸிபிஷன் வந்து போட்டுருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருந்தேன். முழுமையா நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி இந்த அவதார் எக்ஸிபிஷனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்போ கங்காம்புரம் வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். சோ கங்காம்புரம்ல இருந்து நம்ம ரைட்ல கட் பண்ணோம்னா நம்ம டெக்ஸ் வேலி வந்து ரீச் பண்ணிடுவோம். வாங்க போலாம். நம்ம இப்போ டெக்ஸ் வேலி என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 10 ருபீஸும் காருக்கு வந்து 50 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டுருக்குறோம். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஜெயின் வீல் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ வந்து கார் பார்க்கிங் தனியாக வந்து 2 வீலர் பார்க்கிங் தனியாக வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் பைக் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு வந்தாச்சுங்க. டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா கொரிலா வந்து கை அசைக்கிற மாதிரி வந்து க்யூட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு டிக்கெட் வாங்க வந்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பருக்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு மெம்பருக்கு வந்து 2 டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு மெம்பருக்கு வந்து 2 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸு. அந்த கேஷ்பேக் டிக்கெட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ் வேலி மாலில் வந்து நீங்கள் 500க்கு வந்து ஷாப்பிங் பண்ணும்போது 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காக வந்து தராங்க. ஸோ நீங்கள் வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா பார்த்தீங்கன்னா என் கையிலேருந்து டிக்கெட் வாங்கிட்டு போய் நாங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு அப்படின்ட்டு கொரிலா பக்கத்தால் நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து போஸ் கொடுத்துட்ருக்குறாங்க ஹாப்பியாக. பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு பேனரே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஷாப் பண்ணும்போது கேஷ்பேக் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவதார் வந்து செட்டப்பும் அப்படி இருந்தது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹோட்டலும் இருந்தது. ஸோ நம்ம வந்து அவதார் செட்டப்புக்குள்ளே வந்து போகலாம். ஸோ எங்கள் பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக வந்து எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து அவதார் செட்டப் வந்து அவுட்டர் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம்.
இப்போ நம்ம கோடை திருவிழா அவதார் எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம உள்ளே கிளம்ப போகிறோம். வாங்க பார்க்கலாம் உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அவதார் செட்டப்பு பேனர் எல்லாம் வந்து வெளியிலேயே அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டப்பே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குகை மாதிரியே வந்து செட்டப் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போகும்போது சம்மர் ஸ்பெஷலுக்காக கோடை திருவிழா அப்படிங்கிற மாதிரி கூலர்லாம் வந்து லைனாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக இருந்தது. ஸோ நம்ம அதுதான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க குகைக்குள்ளே வந்து நம்ம போகலாம். இப்போ நம்ம அவதார் செட்டப்குள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே கலர்ஃபுல்லான லைட்டு செட்டப்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்ரான் ஸ்பாஞ்சில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எடுத்து வந்து டச் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இது ஃபுல்லாகவுமே வந்து ஸ்பாஞ்ச்லேயும் ரப்பர் டைப்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓவராலாக உள்ளே போய் நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டே போகலாம். நீங்களும் கண்டினியூட்டியாக நீங்கள் பாருங்கள். All I want
இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவதார் பொம்மைங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பொம்மைகள் வந்து வச்சுருந்தாங்க, ஸ்டாச்சுவை நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. நம்ம இப்போ அவதார் செட்டப்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் செட்டப்பும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அனிமல் எல்லாம் அசைகிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க ஒவ்வொன்றுமே. வாங்க ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்டே போகலாம்.
ஃபைனலாக அனிமல் செட்டப்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கடைகள்லாம் இருந்தது. அனிமல் செட்டப்புக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நம்ம இதை எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டே போகலாம். ஃபஸ்ட்டு கடை பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி ஐட்டம். ஸோ நம்ம அங்கே போகலாம்.
என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிபிஷன் கடைகள்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி 1 by 1 நம்ம பார்த்துட்டே போகலாம். கண்டினியூவாக பாருங்கள். ஸோ கேம்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே எங்கள் பாப்பா வந்து இந்த ட்ரெயின் கேமில் தான் வந்து நான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 rupees இந்த டிக்கெட்டு. ஸோ வந்து பாப்பா வந்து ஏறி உக்காந்துக்கிட்டாங்க, பாயும் சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் கிளம்ப வேண்டியதான். இந்த கேமில் வந்து என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் இருந்தால் கூட வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பாருங்கள், ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டுருக்குது. பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் கிளம்புறது பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் தான் நாங்கள் கிளம்பினோம். சண்டே கிளம்பியிருந்தோம் பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருந்திருக்கும். ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்திருக்காது. ஏன்னா அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு, வீடியோ யூடியூப் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருந்திருக்காது. ஸோ நமக்கு ஈஸியாக இருந்து பாப்பாவும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் சாட்டர்டே கிளம்பிட்டோம். திடீர்னு பிளான் தான். ஸோ அதனால் நாங்கள் ஒரு 7:30 பக்கமாக நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம அவதார் எக்ஸிபிஷனில் அவதார் செட்டப்பு, அனிமல் செட்டப்பு அண்டு வந்து எக்ஸிபிஷன் கடைகள் அண்டு கிட்ஸ் கேம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டு எக்ஸிட்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்க மே மந்த்து ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போகலாம். 100 rupeesக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னா ஓகேன்னு சொல்லலாம். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். பார்த்திங்கன்னா வெளியில் எக்ஸிட்டுக்கு வந்த வாட்டி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலும் இருந்தது. அதில் வந்து வெரைட்டியாக வந்து பீஸா தோசை, இந்த மாதிரி ஃப்ளேவர் தோசைலாம் வந்து 1 by 1 இருந்தது. ஃபைனலாக பாப்பா வந்து பலூன் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து வாங்கிட்டு அங்கே இருக்கிற பாப்பா குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாப்பா ஃபைனலாக வந்து அங்கே போட்டிருக்க சாங்ஸுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ தேங்க்யூ.